யார் இந்த பைரவர்? வாருங்கள், பார்க்கலாம். அந்தகாசுரன் என்னும் பெயருடைய அசுரன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். சிறந்த சிவபக்தனாகத் திகழ்ந்திருந்த அவன் நெடுங்காலம் கடுமையான தவம் புரிந்து சிவபெருமானிடம் பல வரங்களைப் பெற்றான். தான் பெற்ற வரத்தின் சக்தியால் மும்மூர்த்திகளையும் மற்ற தேவர்களையும் விட தானே பெரியவன் என்ற இருமாப்பு அவனுக்கு ஏற்பட்டது. தனது தவ வலிமையால் அவர்களை ஆட்டிப் படைத்த அந்தகாசுரன் மேலும் மேலும் கொடுமைகள் பல செய்யத் தொடங்கினான். அவனது கொடுமைகளைத் தாங்க இயலாத தேவர்கள் இறுதியாகச் சிவபெருமானை தஞ்சமடைந்தனர். தேவர்களின் துயர் துடைக்க சிவபெருமானின் அக்னியிலிருந்து விஸ்வரூபம் எடுத்து வந்தவரே பைரவராவார். சிவபெருமான் இட்ட கட்டளைக்கிணங்க அவர் விரைந்து சென்று அந்தகாசுரனை வதம் செய்தார். துயர் நீங்கப் பெற்ற தேவர்கள் சிவபெருமான் அருளை நினைத்து மகிழ்ச்சிக் கடலில் திளைத்தனர். இருளை நீக்கி ஒளியைத் தருபவராகிய பைரவர் சிவபெருமானின் அம்சமாகவே கருதப்படுகிறார். ஒவ்வொரு மாத தேய்பிறை அஷ்டமியும் பைரவரை வழிபட மிகச்சிறந்த நாளாக கருதப்படுகிறது. அந்நாளில் அஷ்டலட்சுமிகளும் பைரவரை வழிபடுவதாக ஐதீகம். அதனால் அன்று அவரை வணங்கினால் அனைத்து வளங்களையும் பெற்று மக்கள் எல்லா வகையிலான சிறப்புகளுடனும் வாழலாம்